ஷார்ட் ஃபில்ம். இன்னைக்கு நம்ம பசங்க முக்கால்வாசி பேர் மனசுல ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம், எப்படி சரி ஒரு குட்டி கான்செப்டை வச்சு செமையா ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆசை. ஆனா அது எல்லாருனாலையும் பண்ண முடியறது இல்லைங்க. புரியுதா? ஆரம்பன்றதுனால நம்ம கிட்ட பெரிய பட்ஜெட் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. ஸோ தட் நமக்குன்னு நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு கேங் இருக்கும்னா மட்டுமே அது பாசிபிள். அண்ட் பெரிய பெரிய விஷயங்களையும் நம்மளால ட்ரை பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நமக்கே அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் இருக்க போகுது. நம்மளால முடியுமான்னு யோசிச்சு ட்ரை பண்ற ஒரு விஷயம். அதை விடுங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அமைஞ்சதுனால என்னால ஒன்னும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடிஞ்சது. பெரிய ரீச் சக்சஸ் நல்லா சொல்ல மாட்டேன், ஆனாலும் அது எனக்கு அச்சீவ்மெண்ட் தாங்க. ஏன்னா இப்போ அதை பார்த்தாலும் நம்ம எவ்வளவு மெனக்கட்டு இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் அதனோட ஸ்பெஷலே. அட ஆமாங்க, முதல் படம் ஐபோன் 6 Plus. ஒரே கேரக்டர் தான், சின்ன சின்ன கான்செப்ட், நோ டயலாக்ஸ், ஒரே லொகேஷன்ல இருக்கிறத வச்சு எடுத்தோம். பேரு B4, அதாங்க எங்களோட ஹாஸ்டல் ரூம் நம்பர். ஆனா ரெண்டாவது I8 Plus நினைக்கிறேன். 4-5 கேரக்டர், கொஞ்சம் பெரிய கான்செப்ட், டயலாக் இருக்கு, நிறைய லொகேஷன். ஹாஸ்டல் ஃபைனல் இயர் படிக்கும்போது நம்ம பண்ண ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதெல்லாம். வாவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனா ஓகே, பாக்குற மாதிரி இருக்கும். சும்மா ஏதாவது பண்றது தானேங்க. ஆனா உண்மையா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு கூட அந்த படங்களை எடுத்து பாக்குறப்போ அப்போ நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை ஞாபகப்படுத்துறது ஒரு குட் ஃபீல் மூமெண்ட் தானேங்க.